இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வகாகர். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்பணமே கட்டாம ஒரு காரை நம்மளால வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு வர முடியுமா அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓட்டிட்டு வர முடியும். அதுக்கு இந்த ஒரு பிராண்ட் அப்படின்றது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நான் வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அதனால அந்த கிளிப்பையும் இதில் ஆட் பண்ணி விட்றேன். அதையும் சேர்த்து நீங்க பாருங்க. முன்பணம் கட்டாம கார் வாங்க முடியும். அது என்னென்ன ப்ராசஸ், எப்படி வாங்க முடியும், ₹1 கட்டாம வாங்குறதுலாம் நமக்கு என்ன ப்ளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. அண்ட் நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் தேங்க்ஸ் இருக்கு, அதை கொடுக்கறதாங்க கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அண்ட் அதே போல நான் இந்த கார் ரிலேட்டடா வாங்கக்கூடிய ப்ராடக்ட் அதற்கான லிங்க் அப்படின்றது இருக்கு. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா கார் டஸ்டர் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் காஸ்ட்லி, அதாவது ₹750 வந்துச்சு. ஆனா நான் துடைக்கும் பொழுது சூப்பரா இருந்தது. அதுக்கான வீடியோவும் வரப்போகுது. அந்த டஸ்டருக்கான லிங்க் அப்படின்றது இங்க இருக்கு. ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்றதுனாலதான் நான் காசு கொடுத்து வாங்கினது. இதெல்லாம் எதுவுமே ப்ரொமோஷன் அப்படின்றது கிடையாது. ஒரு கார் அப்படின்றது என்னன்னா, காருக்கு 2 விலை அப்படின்றது இருக்குங்க. ஒரு விலை அப்படின்றது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விலை அப்படின்றது ஆன் ரோடு பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரை சேல் பண்ணும் பொழுது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல தான் சேல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா கிடையாது. ஒரு காரை சேல் பண்ணும் பொழுது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல சேல் பண்ண மாட்டாங்க. ஆன் ரோடு பிரைஸோட தான் சேல் பண்ணுவாங்க. ஆன் ரோடு பிரைஸோட சேல் பண்ணும் பொழுது அது என்னென்ன ஆட் ஆகும்னா, இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆட் ஆகும். அடுத்தது இன்சூரன்ஸ் அப்படின்றது ஆட் ஆகும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க தனியா ஆக்சசரிஸ் போடுறீங்கன்னா அதுக்கான விஷயம் அதுல ஆட் ஆகும். அப்போ ஆக மொத்தம் 3 பேமெண்ட் அப்படின்றத நீங்க ஒரு காரை பை பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேமெண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது 3 இல்ல 4 பேமெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த 3 பேமெண்ட்டை கட்டினாதான் உங்களுக்கு கார் அப்படின்றது ஃபினான்ஷியல் மூலியமா ரிலீஸ் அப்படின்றது ஆகும். ஸோ ஆர்டிஜிஎஸ் அப்படின்றது அந்த ஃபினான்ஷியல் சைட்ல இருந்து பண்ணுவாங்க. அதுலயும் குறிப்பா உங்களுக்கு 100% அப்படின்ற ஃபினான்ஷியல் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல எல்லா அமௌண்ட்டையும் 0 பண்ணுவாங்க. அப்படி 100% இல்லை 80%னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, மீதி இருக்கிற 20%யும் சேர்த்து இப்போ ரோட் டாக்ஸ் இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, சாரி இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், இன்சூரன்ஸ், அப்புறம் ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் அந்த 80%ல பேலன்ஸ் 20%. ஆக மொத்தம் இந்த 4 அமௌண்ட் அப்படின்றது நீங்க கட்டினாதான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஆப்ஷன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். உங்களுடைய கார் அப்படின்றது உங்களுக்கு டெலிவரி தருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கார் டெலிவரி கிடையாது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், அப்போ 100% உங்களுக்கு ஆன் ரோடு பிரைஸ்ல இருந்து யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், நான் இந்த ஃபீல்டில் ஒரு 8 வருஷமா இருக்கிறேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதை நான் பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. பட் ஒரு சிலர் சொல்றாங்க ஆன் ரோடு ப்ரைஸுக்கும் இங்கே ஃபினான்ஷியல் அப்படின்றது பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. மேபி ரொம்ப இப்போ புதுசாக வந்த ஃபினான்ஷியல் காரங்களா இருக்கலாம், மேபி வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தி இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பேங்க் அப்படின்ற ஒரு தரப்புல ஆன் ரோட் ப்ரைஸுக்கு பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒப்பீனியன். நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் இருக்குன்னா அதை கீழே மறக்காம சொல்லுங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் 99.9% வரைக்கும் கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய 1% அப்படின்றதும். ஸோ அது நீங்க யாராவது உங்களுக்கு நடந்திருந்ததுன்னா சொல்லுங்க. கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லக்கூடாது, நடந்திருந்தா சொல்லுங்க. சரி, ஓகே. அப்போ ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த வாய்ப்புகள்னால நமக்கு என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ₹1 கூட கட்டாம ஜஸ்ட் நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்கம் ப்ரூஃப் அப்படின்றதும், சில டாக்குமெண்ட், ஏதாவது வீட்டுக்கான ப்ரூஃப் அப்படின்றதும் இதை கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த கார் அப்படின்றது சொந்தமாயிடும். வெறும் பேப்பர் கொடுத்தா கையில காரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்றது வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது. ஒருவேளை அது எனக்கு தெரிஞ்சு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும், அவங்களுடைய வருமானம் சூப்பரா இருக்கணும், மேபி அந்த மாதிரி சூழ்நிலையில வரலாம். அப்போ இதுல பிளஸ் அப்படின்றது ஓகே சூப்பர் அப்படின்னா. ஆனா இந்த இடத்துல மைனஸ் அப்படின்றது என்னன்னா, ஸோ ஒரு காரை நீங்க வாங்கினது உடனே அந்த கார் அப்படின்றது அதனுடைய வேல்யூல 15% அப்படின்றது டிப்ரிசியேஷன் அப்படின்றது ஆயிடும். அப்போ டிப்ரிசியேஷன் அப்படின்றது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த காரினுடைய விலை குறைஞ்சிடும். இது எல்லா பொருளுக்கும் அதுதான். தங்கம் கூட செய்கூலி சேதாரத்தோட நம்ம வாங்குறோம். அதுக்கப்புறம் விற்க போகும்போது அந்த செய்கூலி சேதாரம் சேர்த்தா கொடுக்க போறாங்க. அந்த சேதாரம் அதுக்கெல்லாம் கிடையாது. என்கிட்ட விற்க போற நகைக்கே சேதாரம், செய்கூலி சேதாரம் கிட்ட ஒரு அறிவாளிலாம் இருக்கிறான். ஸோ எனக்கு இல்லை, தெரிஞ்சவங்களுக்காக கூட போயிருந்தேன் நான். அப்பா அவங்க கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி. சரி, ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. அதனால எல்லாத்துக்குமே ஒரு டிப்ரிசியேஷன் அப்படின்றது நடக்கும். ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சிருங்க. இந்த டிப்ரிசியேஷன், லயபிலிட்டி, இந்த அசட்டு, இந்த மண்ணுக்கெல்லாம் நான் வரல. ஏன்னா அதுல எனக்கு ஒப்பீனியன் கிடையாது.
எல்லா பொருளுக்குமே மனுஷனா பூமியில பிறந்துட்டாலே அவனுக்குன்னு ஒரு எண்டு முடிவாயிடுது இல்ல, அப்ப இதுக்கும் ஒரு எண்டு இருக்குது. சரி, ஓகேங்க. அப்போ இது எனக்கு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனா நம்ம ₹1 கூட இல்லாம நம்ம ஒரு காரை வாங்கும் பொழுது அந்த கார் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையா நம்ம இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். மேபி வட்டி விகிதம் இந்த இடத்துல அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதேனும் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு இதுல போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஏபிஆர், அதாவது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் அப்படின்னா நம்மளுடைய லோன் சேனல்ல இதை பற்றி பேசியிருக்கிறேன். அதனுடைய லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அந்த சேனலை போய் பாருங்க. ஸோ அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒரு லோன் கான்செப்டுக்குள்ள போக போறீங்கன்னா ஏபிஆர், ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பர்சன்டேஜ் ரேட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் ரேட்டு கூட என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஹிடன் சார்ஜஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதுக்குள்ள ஒரு லோனுக்கான செலவு என்ன இருக்கு. லோனுக்கு என்ன செலவு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, லோனுக்கு ஒரு செலவு இருக்கு. அதெல்லாம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அந்த வீடியோ போய் பாருங்க, அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஒருவேளை இந்த காரை நீங்க சேல் பண்ணணும்னு நினைத்தால் மட்டும்தான் இந்த டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, 15% டிப்ரிசியேஷன் அப்படின்றது அது இதுக்குள்ள வரும். இது நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இந்த கார்னா, அப்புறம் வந்து 8,15,000 அப்படின்றது தான் இந்த ஒரு கார் அப்படின்றது போகும். 8 லட்ச ரூபா வச்சுக்கோங்களேன், 8 லட்ச ரூபாய் தான் போகும். மீதி 2 லட்ச ரூபா அப்படிங்கிறது லாஸ் ஆகிட்டு இருக்கும் நமக்கு. அது நீங்க எப்படி காரை பாதுகாத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் இது எல்லாமே மாறும். சரி, ஓகே. அப்போ ஒரு சில கார்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு சில ஃபைனான்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபினான்ஸ் இல்ல, டைரக்டாவே அந்த ஒரு நிறுவனமே, அதாவது வந்து சிட்ரான் அப்படின்ற ஒரு கார் கம்பெனி, அந்த கம்பெனி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல போட்டிருந்தாங்க 0, அதாவது ஆன் ரோடு பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு இங்க ஃபினான்ஷியல் பண்ணி தரப்படும் அப்படின்றத வந்துட்டு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல போட்டிருந்தாங்க. அதனுடைய ப்ரூஃப் எங்க சைட்ல கொடுக்குறோம் பாருங்க. இருந்தா நான் வந்துட்டு தேடி கொடுக்குறேன். இப்போ எனக்கு லாஸ்டா பார்க்கும்போது அதுல இல்ல. பட் ஒருவேளை எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்லை வெப்சைட் எனக்கு நெட்டு ஸ்லோவா இருந்ததுன்னா மேபி அது அப்டேட் ஆகாம இருக்கலாம். நான் சைட்ல கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுக்கிட்டு மேபி இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதை வந்துட்டு தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கையில இருந்து ஏதாவது ஒரு பணம் போறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஸோ நம்ம கையில இருந்து ₹1 கூட போகாம நம்ம 0 டவுன் பேமெண்ட்ல வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரோம் அப்படின்ற பட்சத்துல நாளைக்கு இதுல நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாம போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்குங்க. பணம் பேமெண்ட் பண்ண ஏன்னா எப்பவுமே ஒரு பொருள் அப்படின்றது வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவசரப்பட்டு வாங்கிட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதுலயும் இதுல காசை கொடுக்காமலே நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அப்ப இதன் மேல ஒரு சில பற்றே இருக்காது. இது நான் வந்துட்டு அனுபவ ரீதியா சொல்றேன். பிகாஸ் நான் இந்த ஃபீல்டுல 8 வருஷமா இருந்துட்டு இருக்கிறேன். இந்த லோன் ஃபினான்ஷியல் ஃபீல்ட்ல 8 வருஷமா இருந்துட்டு இருக்கிறேன். ஸோ நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. இந்த ஃபீல்டுல நான் 8 வருஷமா இருந்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிறதுனால நிறைய பேரை பார்க்குறேன். அந்த பர்சனல் லோனே ஃபர்ஸ்ட் ஒரு தேவைக்காக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தோடனே நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்கல, நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி லோன் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஸோ மைண்ட் அப்படின்றது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளால எடுக்க முடியும். அந்தந்த ஃபினான்ஷியலுக்கு தகுந்தாற் போல் தான் இது எல்லாமே நடக்கும். நீங்க அந்த ஃபினான்ஷியல் கம்பெனியை கேட்டுக்கோங்க. ஸோ முழுக்க ஆன் ரோடு, அதாவது ஆன் ரோடு ப்ரைஸ்ல எனக்கு டவுன் பேமெண்ட் பண்ணீங்களான்னு வந்து கேட்டுக்கோங்க. இல்லை என்னால் முடியும்பா, நான் தேடி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ தேடி பாருங்க. கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த வீடியோ எடிட் பண்ணும்பொழுது எனக்கு ஏதாவது ஒரு கம்பெனிஸ் தெரிஞ்சுதுன்னா நான் அதனுடைய பேரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆர் இந்த வீடியோவில் வந்து நான் ஜாயின் பண்ணி விடுறேன் லாஸ்டா. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.